விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நண்பரை பத்தி பேசிய அதுக்கு முன்னாடி ஹாரிஸ் காக்க காக்கால் ஆரம்பிச்சு நிறைய முக்கியமான படங்கள், நல்ல வெற்றிகள் தந்திருக்கீங்க. அதுல அந்த படங்களுக்கான வெற்றிகளுக்கு பாதி காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்னு ரொம்ப நன்றியோட கை நீட்டி பேசலாம். அவரை ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு என்னோட கரியர்ல என்னோட படங்களுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய அவரோட படங்கள்ல அவரோட பாடல்களை நிறைய நடிச்ச ஹீரோன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இந்த படத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதய் அவர்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட டீம் இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலு சார் எனக்கு பிதாமகன்ல அவரோட ஒர்க் பண்ண ஞாபகங்கள் என்னால் மறக்கவே முடியாது. கண்மணின்னு பேசிப்போம், அது இன்னொரு தனி கதை இருக்கு. அவர் முதல் நாள் ஷூட்டிங்கில் நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவ்வளோ பாசிட்டிவ் வைப். அவர் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே யூனிட்ல இருக்கிற லைட்மேன்ஸும் வந்து இந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக பண்ணுறாரு. மேக்கப் கோதண்டன் இருக்காரு, அவரும் சொல்லிட்டு இருந்தார். அவரெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்து எல்லாருமே பார்த்த ஒரு அவ்வளோ ஆக்டர்ஸை பார்த்துருக்காங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை, அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி லைட்மேன்ஸ்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்து எல்லாருமே யதார்த்தமா பண்றாரு சார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கறதுக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஹன்சிகா கூடயும் சரி, சந்தானம் கூடயும் சரி. யதார்த்தமா பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு திரும்பி அப்படியே ஃபிளாஷ்பேக் பின்னாடி போயிடுச்சு, 97 போயிடுச்சு. யதார்த்தமா பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு பயமாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு, என்னால் இந்த மாதிரி யதார்த்தமா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ராஜேஷோட படங்கள் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். அந்த ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு கிளாப்ஸ் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படத்துல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடா என்டர்டெய்னிங்கா ரொம்ப ஜாலியான படங்கள் பண்றது இன்னும் அதை விட கஷ்டம். அது கன்சிக்யூட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. அந்த எனர்ஜி இப்போ எல்லாருமே ஸ்டேஜ்ல விட்னஸ் பண்ணோம். மொத்த யூனிட்டும் பேசுற விஷயங்கள், நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள்லேருந்தே வந்து நம்ம அதை விட்னஸ் பண்ணோம். ஸோ ராஜேஷ் கூட நான் படம் பண்ண முடியுமா எனக்கு பயமா இருக்கு. சிம்பிளா யதார்த்தமா பண்ற விஷயங்கள் வந்து நான் திரும்பி சொல்றேன். நிஜமாவே நான் நினைக்கிற விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஹீரோ கிட்ட வரணும். எல்லாருமே சொல்லிட்டாங்க சிம்பிளான ஆளு நண்பர் அப்படிங்கிறது. அது நிச்சயம் உண்மை. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரினா வந்து அத்தனை வேலையும் செய்யறது, மேக்சிமம் கஷ்டப்படுறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் பண்றதை நான் வந்து உதவிகிட்ட பார்த்துருக்கேன். 7ஆம் அறிவு படத்துக்கு குறிப்பாக வந்து நைட்டு 1 மணிலிருந்து டிசைனர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்றதுல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஃபாலோ பண்றதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து உதவி பண்றதை பார்த்துருக்கேன். அவ்வளோ குட்னஸ், அவ்வளோ அந்த நல்ல மனசு, நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது எல்லாமே வந்து நிச்சயமா காணாம போயிடாது. அது எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு 60% 70% என்ன இருக்கிறாரோ அது நிச்சயமா ஸ்கிரீன்ல அப்படியே தெரியும். ஒரு 30% கதைக்காக ஆக்டரா மாறலாம், சில விஷயங்கள் பண்ணலாம். பட் யதார்த்தமா என்ன மனசுல இருக்கோ, என்னவா இருக்குமோ அது ஸ்கிரீன்ல நிச்சயமா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த விஷயம் நிச்சயமா இந்த படத்துல வந்து பதியும். முதல் படம் சீனு ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு என்ன வருமோ அதை வச்சு பண்ணலாம், அதை நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில கரெக்டான டீம் பிடிச்சிருக்கிறாரு, கரெக்டான டைரக்டர் பிடிச்சிருக்காரு. தனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து முதல் படத்திலே பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்குமே இருக்கும் அந்த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ட்டு. சின்ன வயசுல சில ஆசைகள் இருக்கும், அது நடக்காம போயிருக்கும் வாழ்க்கையில. சில டைம் அது இப்படி பண்ணிருக்கலாமே, பண்ண முட்டமேன்ட்டு ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம சின்ன வயசுல இருந்து இந்த ஆசையை நிறைவேற்றி இருக்கிறாரு. எனக்கு 97ல நான் சினிமால வசந்த் சார் சொன்னது ஞாபகம் இருக்கு. சாங்ஸும் சரி, டான்ஸும் சரி, ரொமான்ஸும் சரி, அது சாதாரணமாக வராது. அது பெரிய விஷயம் கிடையாது பிரதர். நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். 97ல நான் நேருக்கு நேரில் அறிமுகமாகி படம் தியேட்டரில் ஸ்க்ரீன்லாம் வரதுக்கு முன்னாடியே தானு சார் ஒரு பேப்பர் ஆட் கொடுத்தாரு எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததும் கூட இல்லை, பெரிய பழக்கம் கூட இல்லை. சூர்யாவோட வரவு நல்வரவாக்கு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு பேப்பர் ஆட் வந்தது. அதுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மாதிரி உதயோட வரவு நல்வரவா இருக்கணும், நீண்ட பயணம் போகணும். இது ரொம்ப முக்கியமான இடம். எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும். பட் இந்த தொழிலில் மட்டும் நம்ம ஏற்றுக்கப்படுவோம், நம்ம ரொம்ப பிடிச்சவங்களா மாறிடுவோம்.
இது ரொம்ப முக்கியமான இடம். அது உணர்ற உதய் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பார் நான் நம்புகிறேன். இந்த படம் எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட மறுபடியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சூர்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து அவர் மாற்றான் ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து கலந்துக்கிட்டதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு படம் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். 2வது படமும் அவர் தான் வந்திருக்காரு. இந்த படமும் அவர் தான் வந்திருக்காரு. அடுத்த படம் அவர் வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து கார்த்தி சாரோட அடுத்த ஆலினால் அழகராஜான்னு படம் பண்ணுறேன். ஸோ அந்த படத்துக்கும் அவர் வந்து தான் ஆகணும். உதயநிதி என்ற ஒரு நபரை முதல்ல நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்க்கல. ஆனால் அவருடைய பேர் இம்பேக்ட் வந்து வீட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்படின்னா அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு நிகழ்ச்சி நல்ல காரியத்துக்காக எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. அப்போ நான் வீட்டில் இல்லை. அவர் வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு எங்கள் அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் நான் வந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னென்ன விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிறவர் வந்திருக்காரு, பத்திரிக்கை கொடுத்து எங்கள் அம்மா காலில் விழுந்திருக்காரு. எங்கள் அம்மா உடனே கேட்குறாங்க, டேய் நீ என்னைக்காவது ஒரு நாள் என் காலில் விழுந்துருவியான்னு கேட்டாங்க. அப்போதான் முதல்ல யார் இப்போ அது இவருன்னோட உடனே அந்த நிகழ்ச்சியில் போய் தான், அந்த கல்யாண திருமண நிகழ்ச்சியில் போய் தான் அவரை நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு உண்மையானுமே ரொம்ப அடக்கமானவர், பெரியவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். ஸோ இவருடைய கம்பெனியில் நான் 3 படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக பெருமை கிடைக்கிறேன். ஸோ ஆதவன் படத்தில் ஆரம்பித்து அப்புறம் 7ஆம் அறிவு, இப்போது ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது நடுவில் என்னுடைய படம் கோன்ற படத்தையும் அவங்க தான் வெளியிட்டாங்க. ஸோ அதற்கு முதல்ல ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது ராஜேஷ், இயக்குனர் ராஜேஷ், அவருடைய முதல் படம் சிவா மனசில் சக்தின்ற படத்தை நான் பார்க்கும்போதே லைக் என்ன இந்த மாதிரி ஒரு 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 அது என்ன ஜானர்னே சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டைப்பில் எந்த படமும் தமிழில் வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் கூட வந்ததில்லை. ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லிடலாம் லவ் ஒன்று. ஆனால் இது எந்த ஜானரில் இருக்குது, ஆனால் நம்மளை வந்து ஏதோ ஒரு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போச்சு. ஸோ அந்த டைமில் நான் அந்த படத்தை பார்த்த போது தான் அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட வந்தார். ஸோ அப்போ அந்த 2வது படம் வரல, பாஸ்ங்கிற பாஸ்கரன். நான் உடனே வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் இதே நிகழ்ச்சியில் இதே மேடையில் தான் நானும் சூர்யாவும் ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது தான் அந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஸோ ஹி ஹேஸ் அ ஸ்பார்க் இன்சைட். ஸோ ராஜேஷ் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது எல்லாம் ராஜேஷ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னு மற்ற இயக்குநர்கிட்ட கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் வரப்போகிறாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டு இந்த படத்தோடைய ஸோ டீம் பாலசுப்ரமணியம் கேமரா, அப்புறம் முத்துக்குமார், நான் இவ்வளோ நிறைய பாடல்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு 5 பாடல்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக 4 பாட்டு முடிஞ்சிருச்சு. 5வது பாட்டு நாங்கள் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப சுத்தமாக இருக்குது ஆடியோ ஆல்பமே கேட்குறதுக்கு, ரொம்ப சுத்தமாக இருக்குது, ஒரு அழுக்காக ஒரு பாட்டு பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் இது மூடி திறக்கும் முன்னாடியே கவுக்கும் குவார்டர்னு ஒரு லைனை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணோம். கடைசியில் இந்த 5வது பாட்டு தான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப தள்ளதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உதயநிதி சொல்லவே தேவையில்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் இந்த ட்ரெய்லர் ஒரு 10 முறை பார்த்தேன் இசையமைக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ படம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட இந்த படம் மாபெரும் வெற்றியடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கடமைப்படுறேன் பாலு சார். ஏன்னா சிக்கன் பாக்ஸ் போட்டுருச்சு இந்த ஷூட்டிங் டைமில். அப்போ ஒரு 25 டேஸ் ஷூட்டிங் வர முடியாமல் இருந்தேன். ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஃபேஸ் ஃபுல்லாக. ஆனால் சிக்கன் பாக்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து ஷூட்டிங்கு ஓகே தான். அப்போ பாலு சார்ட்ட சொன்னேன், சார் இது மாதிரி மேக்கப் போட்டால் அது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் லைட்டாக போட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் இப்படியெல்லாம் கூட எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் படத்தில், ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் படம், அப்போ தான் பார்த்தேன். எங்கேயுமே தெரியல அந்த பிளாக். இது இப்போது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு 6-7 மந்த் ஆயிடுச்சுனால இப்போ மறைஞ்சிருச்சு. பட் ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி அவருக்கு கேமரா சாங் எடுக்கும்போது எடுத்துகிட்டே இருந்தார். நான் போய் அங்கே நின்று ரிஹர்சல் பார்த்தேன். வெளியே போங்க அங்கெல்லாம் வராதிங்க அப்படின்ட்டாரு. சார் இங்கே தான் சார் ரிஹர்சல் பார்க்க முடியுங்க தானே எடுக்க போகிறீங்கன்னா. இல்லை இது வேறு படம்னாரு. எனக்கே ஷாக் ஆச்சு. வேறு படம் என்ன சார் சொல்லுன்னு பார்த்தா உண்மையிலே வேறு படத்துக்கு ஷார்ட் எடுத்துட்டுறாரு. இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நீர் பறவைன்னு ஒரு படம் போயிட்டு இருக்குது, அதுக்கு எடுத்துட்டுறாரு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போவார். ஸோ தேங்க்யூ சார். இது பார்த்த படம் உண்மையிலே அவ்வளோ என்னையும் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ.